உங்கள் புத்தி, அதாவது உங்கள் மைண்டு எப்போவும் நிற்காம எதையாவது தேடிக்கிட்டே தான் இருக்கும். தேடுறத நிறுத்தவே முடியாது. இந்த தேடுறது தான் நமக்கு நம்முடைய நினைவுகளாக சிந்தனைகளாக வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம யோசிக்கிறத நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த தேடுறத நிறுத்தணுன்னா ஒரு வழி இருக்குது. யோசிக்கிறதையும் நிறுத்தலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடி பாருங்கள். அவரை தேடிக்கிட்டே இருக்கும்போது அந்த தேடலில் இருக்கிற திருப்தி, அமைதி, அதில் வர நிறைவு, வழக்கமாக உலகாதாய விஷயங்களில் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் அப்போ புரிஞ்சுக்கலாம். ஆகவே ஆண்டவரை தேடுறதுங்கிறது ஒரு அவமானமான விஷயமாவோ, அது தேவையில்லாத விஷயமாவோ நமக்கு வந்தது கிடையாது. ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலான நிலையில் இருந்து மீட்கத்தான் அப்படி ஒரு உத்தியை நமக்கு கொடுத்துருக்காரு. அதனுடைய வழிமுறைகளில் வேதத்தில் தெரிவிச்சிருக்காரு. அதன்படி நம்ம தேடுதலை ஆண்டவரை நோக்கி வச்சோம்னா, அதாவது ஆண்டவரை தேடினோம்னா, கண்டிப்பாக நமக்குள்ள சமாதானம் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம வாழ்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம முடிவும் ஒரு அர்த்தத்தோட நிறைவு பெறும் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரை தேடுங்க.